லக்ஷ்மி கிரியேஷன்ஸ் எசக்கி கார்வண்ணன் தயாரித்து இயக்கும் விமல் நடிக்கும் பரமசிவன் ஃபாத்திமா ஜூன் 6 முதல் திரையரங்குகளில். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ் பிஎஸ்சி டெக்னாலஜி கோர்சஸ் அப்ளை நவ். ஏதோ ஒரு நடிகர் கண்மூடித்தனமாக ஒரு தெய்வம் போல அவங்கள பார்க்கறது. அவங்க வீட்டில் குழந்தை பிறந்திருக்கும், குழந்தைக்கு ஒரு பர்த் செரிமனி இருக்கும், ஏதாவது இருக்கும், அதை கூட அவங்க அவ்வளோ கொண்டாட மாட்டாங்க. இந்த நடிகர் பாவம், இவங்க மனைவி விவாகரத்து பண்ணுறாங்க, இல்லை அவங்க மனைவி தான் பாவம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் போய் அவங்க வீட்டில் பார்க்கல, நான் போய் அவங்க வீட்டில் போய் பார்க்கல. நம்ம சொல்லுவோம் இல்லையா, குழந்தைகள் கெட்ட வார்த்தைகள் பேசுவதில்லை, கேட்ட வார்த்தைகள் பேசுகிறார்கள் அப்படின்னு. அதே போல தான் இவங்க இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து பல இடங்களில் பார்த்துருக்காங்க. கண்டென்ட் சொல்லிட்டு போடுறது, அந்த கண்டென்ட்டை மேலும் மேலும் கண்டென்ட் ஆக்கி கொண்டே இருப்பது, இதுக்கு ஒரு கட்டுப்பாடு விதிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் பலரும் இன்று உலக அளவில் பேசிட்டு வரக்கூடிய விஷயம். வீட்டில் முழுசாக நடந்த காட்சியை பார்த்துட்டே உங்களால் தீர்மானத்துக்கு வர முடியல. அப்போ பார்க்காத விஷயங்களை வச்சு நீங்கள் எப்படி அதை வச்சு ஜட்ஜ் பண்ண முடியும்? தனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டதுனால ஒட்டுமொத்த பெண்களே இப்படி தான் இருப்பாங்க, ஒட்டுமொத்த ஆண்களே இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லி ஜென்ரலைஸ் பண்ணுறது, பொதுமைப்படுத்துவது, இது ரொம்ப தவறான விஷயம். அதே மாதிரி மனைவி இப்படிங்கும்போது பெண்கள் இப்படி தான் பண்ணுவாங்க. ஒரு விவாகரத்து வந்துச்சுன்னா நிறைய பணம் கேட்பாங்க ஜீவனாம்சமாக, பெண்கள்னாலே பணப்பே அப்படின்னு எல்லாம் கமெண்ட் போடுறது. ஆமாம், நான் தான் லைட்டில் இருக்கணும், சாவு வீடுனா நான் தான் பணமாக இருக்கணும், கல்யாண வீடுனா நான் தான் மாப்பிள்ளையாக இருக்கணும், எங்கே போனாலும் நான் தான் மெயினாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு. நக்கீரன் நேர்களுக்கு வணக்கம். இப்போ சமூகத்தில் அந்த பிரபல நடிகர்கள் அல்லது நடிகைகள் இவங்களுக்கு இடையிலான விவாகரத்து நடக்கும் பொழுது பலரும் என்ன சொல்கிறாங்க, குறிப்பாக சோசியல் மீடியாலனா ரெண்டு தரப்பாக பிரிஞ்சு நின்றுட்டு இவங்களுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் பல கருத்துக்களை பதிவிட்டு வராங்க. இது உளவியல் ரீதியான ஒரு சிக்கல் அப்படின்னு பலராலும் விமர்சிக்கப்படுற நேரத்தில் இதனுடைய முழு பின்னணி என்ன அப்படிங்கிறது குறித்து உளவியல் ஆலோசகர் திருமிகு ஜெயஸ்ரீ கண்ணன் அவர்கள்ட்ட பேசலாம். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம். சமீபத்தில் மேடம் நிறைய செலிபிரிட்டிஸ்க்கு இடையில் இந்த விவாகரத்துலாம் நடந்துட்டு வருது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் பண்ணது தான் சரி, இல்லை இவங்க பண்ணது தான் சரி, ரொம்ப நல்லவர் அப்படின்னு வெளியிலேருந்து கமெண்ட் பண்ணுறாங்க. சோசியல் மீடியாவில் தொடர்பாக நிறைய பதிவுகள் போயிட்டுருக்கு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது மேடம்? இது ரொம்ப விவாதிக்கப்பட வேண்டிய விஷயந்தான். இன்றைக்கி விவாகரத்துன்னு சொன்னீங்க, விவாகரத்து மட்டும் கிடையாது. ஒரு நடிகர் தனக்கு திருமணம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு கொடுக்குறாரு, இல்லை ஒரு நடிகை தான் விவாகரத்து செய்வதாக சொல்கிறாங்க, இல்லை வேறொரு நடிகர் ஒரு தேசிய விருது வாங்குறாரு. வாட் எவர் இட் இஸ், ஒரு செலிப்ரிட்டியை பற்றின ஒரு டேர்னிங் பாயிண்டான ஒரு மைல்ஸ்டோனான வாழ்க்கையில் ஒரு மாற்றம் சார்ந்த ஒரு விஷயம் செய்தியாக சோஷியல் மீடியாவில் பார்க்கும் பொழுது எல்லாருமே தூண்டப்படுறாங்க. ஒரு பிரிவாக ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வராங்க. இதில் யார் சரி யார் தவறு? இன்னொன்று செலிப்ரிட்டி வர்ஷிப் சிண்ட்ரோம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது உளவியல் ரீதியாக ஏதோ ஒரு நடிகர் கண்மூடித்தனமாக ஒரு தெய்வம் போல் அவங்கள பார்க்கறது. பாலாபிஷேகம் பண்ணுவாங்க, அவங்களுடைய படம் ரிலீஸ் ஆச்சுன்னா கொண்டாடுவாங்க. அவங்க வீட்டில் குழந்தை பிறந்திருக்கும், குழந்தைக்கு ஒரு பர்த் செரிமனி இருக்கும், ஏதாவது இருக்கும், அதை கூட அவங்க அவ்வளோ கொண்டாட மாட்டாங்க. அந்த நடிகரை ஒரு கிட்டத்தட்ட ஒரு தெய்வம் மாதிரி அவங்க கொண்டாடுவாங்க. இப்படி ஒரு வர்ஷிப் மனநிலை இருக்குது. இதுக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா என்பி அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறுப்புணர்வு, ஒரு எதிரான ஒரு மனநிலை இருக்குது. அது பார்த்திங்கன்னா யார் எது பண்ணாலுமே அது தவறான விஷயம், அதை பாராட்டக்கூடிய ஒரு மனநிலை இல்லாமல், அங்கீகரிக்காமல், இவங்களை பற்றி தெரியாதா, இவங்க இப்படி தானே அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே கிரிட்டிசம் பண்ணக்கூடிய எதிர்மறை மனநிலையாளர்கள். ஸோ இந்த வர்ஷிப் பண்ணுறவங்க ஒரு பக்கம், எல்லாத்தையும் டீவேல்யூ பண்ணிவிட்டு சாதித்தவங்க எல்லாமே தவறான வழியில் தான் போய் அந்த இடத்த அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர் மனநிலை கொண்டு இருக்கவங்க கூடிய ஒரு பக்கம். இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா சண்டை போடுறாங்க. ஸோ இவங்க அந்த கமெண்ட் செக்ஷனில் போய் இந்த நடிகர் பாவம், இவங்க மனைவி விவாகரத்து பண்ணுறாங்க, இல்லை அவங்க மனைவி தான் பாவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் ரொம்ப ஒரு யோசிக்கப்பட வேண்டிய ஒரு லாஜிக்கலான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் போய் அவங்க வீட்டில் பார்க்கல, நான் போய் அவங்க வீட்டில் போய் பார்க்கல. ஸோ நேரடியாக அங்கே என்ன நடந்தது, வெளிப்புற தோற்றத்தை வைத்தோ, திரைப்படங்களில் ஒருவர் நடிப்பதை வைத்தோ, இல்லை ஒரு பெண் போடக்கூடிய ஒரு இன்ஸ்டாகிராம் பதிவுகள் காணொலிகள் வச்சோ நம்ம சொல்ல முடியாது. அகெயின் ஒரு பெண் நாகரிகமாக ட்ரெஸ் பண்ணியிருக்கா, இன்னொருத்தவங்க ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. இதை வச்செல்லாம் நம்ம நல்லவங்க கெட்டவங்க, போற்றப்பட வேண்டியவர்கள், அப்பாவி, அப்படியெல்லாம் நம்ம எதுவுமே ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே வர முடியாது. ஆனால் இந்த ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு ரசிகர்கள் தங்களை தாங்களே தள்ளிக்கிறாங்க. ஒன்று அந்த விஷயம் ஒன்று. செகண்ட்லி பார்த்திங்கன்னா, தங்களுடைய வாழ்க்கையில் எதையும் அவங்க பெருசாக அடைஞ்சிருக்க மாட்டாங்க. அவங்களுடைய ஐடென்டிட்டி முடிவு செய்யப்படாமல் இருக்கும். நல்லா யோசித்து பார்த்திங்கன்னா, ஒரு கேஸ் ஸ்டடி ஞாபகத்துக்கு வருது எனக்கு.
ஒருவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் வந்து நடிகராகணும்னு ஆசைப்பட்டார். ஒரு நபர் வந்து சின்ன வயசுலேருந்தே ஆக்டிங் அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் அவங்க வீட்டில் பேரண்ட்ஸ் கொடுத்த ப்ரெஷர்னால வந்து என்ன பண்ணிட்டாரு, என்ஜினியரிங் படித்தார். ஸோ என்ஜினியரிங் படிக்கும்போது தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும், படிப்பில் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். அப்போது கல்ச்சுரல்ஸ் ஆக்டிவிட்டீஸில் எதுவுமே அவர் கலந்துக்கல. அவர் வந்து கவுன்சிலிங்க்கு வந்தார். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது வந்து ஏதாவது ஒரு நடிகருடைய வெற்றிகரமான விஷயம் அவருக்கு கண்ணில் பட்டுச்சுன்னா அங்கே போய் வந்து அவர் ரொம்ப தவறாக அசிங்கமாக கேவலமாக வந்து திட்ட ஆரம்பிக்கிறாரு நடிகர்களை. இது வந்து அவரே புரிஞ்சுக்கிட்டு வந்தவர். இது வந்து எனக்கு அப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை சிகிச்சைக்கு உட்படுத்தி சில கொஷினர்ஸ் எல்லாம் கொடுத்து நம்ம அவருடைய மனநிலையை, வாழ்க்கை சூழலை, சிறுவயது பாதிப்புகளை நம்ம பார்க்கும்பொழுது டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு கொடுக்கப்படவே இல்லை. அவருடைய வாழ்க்கையில் அவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய எந்த ஒரு உரிமையுமே எந்த இடத்துலையுமே அவங்க பேரண்ட்ஸ் கொடுக்கல. அப்போது இதை வந்து பின்னாடி போய் அவர் மாற்ற முடியாது. பின்னாடி போய் அவர் என்ஜினியரிங்கை கேன்சல் பண்ணிட்டு நடிகராக முடியுமா? முடியாது. அப்போ தன்னுடைய வாழ்க்கையில் தான் இழந்ததை வேறொருவர் பெற்றிருக்காரு. அந்த நடிகர் வந்து உச்சத்தில் இருக்காரு. அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு சப்போர்ட் இருந்தால் நான் வந்து அந்த மாதிரி வந்திருப்பேன் அப்படிங்கிற அந்த ஒரு பொறாமை உணர்வு, வெறுப்புணர்வு ஏற்படுகிறது. இதன் காரணமாக வந்து பல பேர் வந்து தங்களால் சாதிக்க முடியாததை மற்றவர்கள் சாதிக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு பொறாமை உணர்வு காரணமாகவும் இந்த மாதிரி நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுறாங்க. இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப உளவியல் ரீதியாக நம்ம நிறைய பாதிப்புகள் இருக்கக்கூடியவங்களும் இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆன்டி சோஷியல் பிஹேவியர்ஸ் இருக்கவங்க, சமூகத்தின் மீது வெறுப்பு கொண்டவர்கள். இன்னொன்று அகெயின் வந்து பெண்கள் மீதும் ஆண்கள் மீதும் ஒரு பெண்ணை இப்படி தான் இருக்கணும், ஆண்ணை இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சமூகம் ஏற்கனவே யாரோ என்றைக்கோ எழுதிட்டு போன அந்த கட்டமைப்புகள் இருக்கு இல்லையா, அதை யாராவது மீறும்போது கோபம் வரும் அவங்களுக்கு. ரொம்ப அந்த ஒழுக்க விதிகள் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க மத ரீதியான நம்பிக்கை கொண்டவர்கள். இவர்களும் வந்து இப்படியான செலிப்ரிட்டிகளுடைய வாழ்க்கை முடிவுகளை வந்து அவங்க விமர்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதில் வந்து தன்னுடைய வாழ்க்கை இதில் எங்கே சம்மந்தப்பட்டிருக்கு, தனக்கு இதனால் என்ன பலன் அப்படின்னு சொல்லி யோசிக்கணும். தான் அதை போய் நேரில் பார்க்காத ஒன்றை வந்து விமர்சிப்பது தவறு அப்படின்றத புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமானது. அதில் விமர்சிக்கிறதுல பலரும் வந்து அவங்களோட ப்ரொஃபைல் போய் செக் பண்ணால் ரொம்ப ஒரு பெரிய இடத்துல, பெரிய அலுவலகத்தில் பணியாற்றுறாங்க. இந்த விமர்சனமே ரொம்ப மோசமான வார்த்தைகளால் அதில் இருந்திருக்கும். ஸோ இவங்கெல்லாம் எப்படி மேம் இது வந்து மற்றவங்க பார்ப்பாங்கன்னு தெரியுமா, அல்லது நம்ம மனசில் இருக்கிற வக்கரத்தெல்லாம் இறக்குற வடிகாலாக அதை பார்க்குறாங்களா? ஆமாம், இது வந்து ஒரு கம்யூனிகேஷன் டிஸார்டர் அப்படின்னு தான் சொல்ல முடியும். தவறான சொற்கள் நம்ம சொல்லுவோம் இல்லையா, குழந்தைகள் வந்து கெட்ட வார்த்தைகள் பேசுவதில்லை, கேட்ட வார்த்தைகள் பேசுகிறார்கள் அப்படின்னு. அதே போல தான் இவங்க வந்து இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து பல இடங்களில் பார்த்துருக்காங்க. இந்த மாதிரி நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுறத பார்க்குறாங்க. இன்னொன்று சோஷியல் ஐடென்டிட்டியில் நீங்கள் அதை போய் கண்டுபிடிச்சி போய் அடிக்க போகிறது கிடையாது, அதுக்கான நேரமும் யாருக்கும் கிடையாது. இதை தான் வந்து அவங்க வந்து அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாங்க. யாரும் வந்து என்னுடைய ஐடென்டிட்டி தெரிஞ்சாலுமே நான் இங்கே ஒர்க் பண்ணுற ஆள் ஸோ அண்ட் ஸோ இந்த மாதிரி பேசுகிறாருன்னு தெரிஞ்சால் கூட அதை போய் கோவம் வரும் உங்களுக்கு பார்த்து. ஆனால் நீங்கள் உங்களுக்கு அடுத்த நாள் வேலை இருக்குது, நீங்கள் வந்துடுவீங்க, எனக்கு வேலை இருக்குது, நான் வந்துடுவேன். இதை தட்டி கேட்கறதுக்கு யாரும் இல்லை அப்படிங்கிறது. இதுக்கான ஒரு தீர்வாக எது இருக்கும் அப்படின்னா, சமூக வலைத்தளங்களில் ஒரு கட்டுப்பாடு வேண்டும். இப்போ ஒரு திரைப்படத்துக்கு வந்து லைசன்ஸ் இருக்குது, ஒரு பார்லிமெண்ட்டில் வந்து இப்படி தான் பேசணும் அப்படின்னு இருக்குது. ஒரு அலுவலகத்தில் இருக்கீங்க, கார்ப்பரேட் ஆஃபீஸில் இருக்கீங்க, ஒரு கவர்மெண்ட் செக்டாரில் இருக்கீங்க, இல்லை வந்து ஒரு ஊடகத்துறையில் இருக்கீங்கன்னா இந்த மாதிரி எல்லைகளுக்கு உட்பட்டு தான் நீங்கள் பேசணும். உங்களுடைய நடத்தைகள் வந்து மற்றவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில், பயனுள்ள வகையில் இருக்க வேண்டும். உங்களுடைய மதிப்பை உயர்த்துவதாகவும் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் வந்து மற்றவர்களை வந்து பாதிப்புக்குள்ள ஆளாக்காமல் இருக்கணுன்ற ஒரு விதிமுறைகள் இருக்குது. ஆனால் சமூக வலைத்தளங்களுக்கோ அந்த பொதுவெளியில் வந்து இந்த மாதிரி இல்லை. இதை தான் வந்து அவங்க அட்வான்டேஜாக எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுக்கு பலரும் பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி கமெண்ட் செக்ஷனில் எதையாவது போடுவதற்கு இந்த கண்டென்ட் சொல்லிட்டு போடுறது, அந்த கண்டென்ட்டை வந்து மேலும் மேலும் கண்டென்ட் ஆக்கி கொண்டே இருப்பது, இதுக்கு ஒரு கட்டுப்பாடு விதிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் பலரும் இன்று உலக அளவில் பேசிட்டு வரக்கூடிய விஷயம். அவர் ஏன் ஐடென்டிட்டி தெரிஞ்சாலும் ஏன் அப்படி பேசுகிறாரு அப்படின்னா, அதை வந்து அவர் நம்புகிறாரு. தான் சொன்ன கருத்தை வந்து முழுமையாக அவர் நம்புகிறாரு. இதுதான் என்னுடைய உறுதியான நிலைப்பாடு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. உளவியல் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உறுதியான முடிவுகள் இருக்குல்ல, இவன் சரி இவன் தப்பு, நீ நல்லவ நீ கெட்டவ, இப்படியான முடிவுகளை வந்து பொதுவான நபர்கள் சார்ந்து நீங்கள் எடுக்காதீங்க, அதுதான் உங்களுடைய மனநலத்திற்கு நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குடும்பம் சார்ந்து
உறவினர் சார்ந்து வந்து நம்ம அந்த மாதிரி குழப்பங்கள் வச்சுருப்போம். பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே இருக்கும், என்னுடைய மனைவி நல்லவளா கெட்டவளா, என் கணவர் நல்லவரா கெட்டவரா தெரியலையேப்பா அப்படிங்கிற மாதிரி குழப்பங்களை நம்ம வச்சுக்கிறோம். அப்போ அந்த ரிலேஷன்ஷிப் வந்து டாக்ஸிக்காக இருக்குது. ஒரு நாள் வந்து ரொம்ப நல்லா பிஹேவ் பண்ணுறாங்க, சந்தோஷமாக வெளியே அவுட்டிங் போகிறாங்க, அடுத்த நாள் பார்த்திங்கன்னா வீட்டில் சின்ன விஷயத்துக்காக அடிச்சுக்கிறாங்க, ரொம்ப ஜென்ம விரோதிகள் போல் பகையாளிகள் போல் அவங்க நடந்துக்கிறாங்க. இப்படி வந்து இந்த 2 விதமான போராட்டமான மனநிலை வந்து வீடுகளில், குடும்பங்களில், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே, ரிலேஷன்ஷிப்ஸ்குள்ளே வச்சுக்கிறோம். பட் ரிலேஷன்ஷிப்ஸ்குள்ளே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஆரோக்கியமான ஒரு நல்ல உறவுகளை பேணி காக்கணும்னா முடிவு எடுத்துடணும். ஸோ அண்ட் ஸோ அப்படின்னா இவங்க நல்லவங்க, எனக்கு நம்பிக்கையானவங்க அப்படின்னு சொல்லி நம்பிடணும். இல்லை இவங்க ஆகாது, ஒத்தே வராது, வேவ்லென்த் செட் ஆகலை, நம்ம என்ன பண்ணாலும் அவங்க வந்து திட்டிகிட்டே இருக்காங்க அப்படின்னா அது இல்லை, அப்படி வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து டிஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணிடணும். நம்ம இது வந்து ஃப்ளைட் ஆர் ஃபைட் அப்படிங்கிற மாதிரி தான். ஏதோ ஒரு பக்கம் வந்து நம்ம பர்சனல் லைஃப்பில் வந்து சாய்ஸ் வந்து எடுத்துடணும். பொதுவான விஷயங்கள்ல அப்படி சாய்ஸ் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. யார் வந்து உங்களை சொல்றாங்க இந்த அரசியல் தலைவர் தான் உனக்கு பிடிச்சே ஆகணும், இந்த அரசியல் தலைவருக்கு நீ சப்போர்ட் பண்ணாதன்னு உறுதியான முடிவை எடுக்க வேண்டும்னு யார் உங்களை உந்தி தள்ளுறாங்க? அதில் வந்து நீங்கள் நியூட்ரலாக இருந்துட்டு போகிறது உங்களுடைய மனநலத்திற்கும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கும் வந்து உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ தனிப்பட்ட லைஃப்பில் நீங்கள் ஒப்பீனியன்ஸ் வச்சுக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸில் வச்சுக்கோங்க, இவன் வந்து எனக்கு செட் ஆகாது, இவங்க வந்து நல்லவங்க அப்படின்னு நீங்கள் சூஸியாக எடுத்து தேர்ந்தெடுத்து நீங்கள் போய்க்குங்க. பட் பொதுவான இந்த செலிப்ரிட்டிஸ் அந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு முழுமையான காட்சி தெரியாது. வீட்டில் முழுசா நடந்த காட்சியை பார்த்துட்டே உங்களால தீர்மானத்துக்கு வர முடியல. அப்ப பார்க்காத விஷயங்களை வச்சு நீங்க எப்படி அதை வச்சு ஜட்ஜ் பண்ண முடியும்? இந்த ஒரு லாஜிக்கலான திங்கிங் வந்துச்சுன்னா சமூக வலைத்தளங்கள்ல அரசியல்வாதிகளுக்காகவோ நடிகர்களுக்காகவோ நம்ம வந்து நிச்சயமா பேச மாட்டோம், இல்லை அவங்கள தாழ்த்தியும் பேச மாட்டோம். இதில் பொதுவான ஒரு பார்வை என்ன முன்வைக்கப்படுதுன்னா மேடம், இதில் அந்த கமெண்ட் போடுறவங்க பலர் வந்து அவங்க மனைவிகளால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, பலர் வந்து பெண்களால் பாதிக்கப்பட்டவங்களாக இருப்பாங்க. இந்த சைடு பெண்கள் போடுற பதிவெல்லாம் அவங்க ஆண்களால் கணவர்களாலேயோ அல்லது அவங்க சந்தித்த ஆண்களாலேயோ பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க. அதனால் ஆண்களே இப்படி தான், இவங்க பெண்களே இப்படி தான், அதனுடைய நீட்சியாக தான் இந்த பதிவுகள்லாம் வருது அப்படிங்கிறது. ஆமாம், இது வந்து தன்னை சுற்றியே சிந்திப்பது அப்படின்னு சொல்லலாம், ஒரு அப்சசிவ் அப்படின்னு சொல்லலாம். ஒரே விதமான சிந்தனை ஓட்டம் இருப்பது, பயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு விஷயத்தில் ஒன்று நடந்துருச்சு, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க இல்லையா? அது வந்து சாப்பாட்டுக்கு கரெக்டாக இருக்கலாம், பட் மனிதர்களுக்கு வந்து சரியாக இருக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். தனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டதுனால ஒட்டுமொத்த பெண்களே இப்படி தான் இருப்பாங்க, ஒட்டுமொத்த ஆண்களே இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லி ஜென்ரலைஸ் பண்ணுறது, பொதுமைப்படுத்துவது, இது ரொம்ப தவறான விஷயம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஒரு பரந்த ஒரு பார்வையை கொண்டு வரணும். உலகம் வந்து ரொம்ப பெரிய உலகம், நிறைய மனிதர்கள் இருக்காங்க, வேறு விதமான மனிதர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து ஒரு விரிவான புரிதல் தான் இதுக்கு தீர்வாக இருக்கும். தன்னுடைய கணவன் மேலே இருக்கிற கோவத்தை வந்து பொதுவெளியில் காட்டுது, இந்த ஆண்களே இப்படி தான் அப்படின்னு. அதே மாதிரி மனைவி இப்படிங்கும்போது பெண்கள் இப்படி தான் பண்ணுவாங்க, ஒரு விவாகரத்து வந்துச்சுன்னா நிறைய பணம் கேட்பாங்க ஜீவனாம்சமாக, பெண்கள்னாலே பணப்பே அப்படின்னு எல்லாம் கமெண்ட் போடுறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து தனிப்பட்ட வாழ்க்கையில் அடைந்திருக்கக்கூடிய ஒரு வெறுப்புணர்வு காரணமாக இருக்கலாம். இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான், நம்ம முழுசாக அந்த விஷயத்த தெரியல. when you don't know about something you don't judge, அதில் வந்து முடிவுக்கு வராதீங்க. ஸோ கம்ப்ளீட்டாக தெரிஞ்ச ஒரு விஷயத்தில் உங்களுடைய கருத்தை சொல்கிறது தான் உங்களுடைய அறிவின் அடையாளமாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். பொதுவாக மேடம், என்னதான் இருந்தாலும் நம்ம மாதிரி சாதாரண மனிதர்கள் சினிமாவில் தான் தீர்வை தேடுறாங்க. அரசியல்வாதியிலிருந்து பல தனிப்பட்ட வாழ்க்கையில் கூட சினிமாவில் தான் தீர்வை தேடுறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் சில செலிப்ரிட்டிஸ் வந்து டைவர்ஸ்க்காக சண்டை போடுறதும், சில செலிப்ரிட்டிஸ் டைவர்ஸ்க்காக ஒன்றா ஒரே காரில் வந்துட்டு ஒரே காரில் கோர்ட்லேருந்து போகிறதையும் பார்க்குறாங்க. இதில் அவங்க எதை உதாரணமாக எடுத்துக்கணும் மேடம்? இல்லை, அவங்க வந்து நடிகர்களாக இருக்கலாம், ஆனால் அது அவர்களுடைய தொழில் தான். அவர்கள் வந்து முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியவர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. உங்களைப் போலவே உணர்வு உள்ளவர்கள், குறை நிறை உள்ளவர்கள் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ இவங்க அவங்களோட ஒரு அப்சசிவ் மாதிரி, அதாவது அதே எப்போ பாரு அவங்க என்ன பண்ணுறாங்க, அவர் என்ன ட்ரெஸ் பண்ணுறாரு, அவர் வந்து என்ன மாதிரி பேசுகிறாரு, அவருடைய ஸ்டைல் என்ன, எல்லாத்தையும் வந்து தான் வந்து பார்த்து ஒரு புலகாங்கீதம் அடைகிறது, நான் கொண்டாடுற செலிப்ரிட்டி தான் உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்க முயற்சி பண்ணுவது, இதெல்லாம் வந்து அவங்கள வந்து தானாக பார்ப்பது, இதுதான் ஒன்று. அந்த ஹீரோவை வந்து தன்னை போல பாவிச்சுக்கிறாங்க. அந்த ஹீரோ லைஃப்பில் நடக்கிறதெல்லாம் தனக்கு நடக்கிற மாதிரி ஒரு மனநல சிக்கல் தான் இது நிச்சயமாக. ஏன் அப்படின்னு சொன்னிங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னாலே நம்ம சொல்லலாம், தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே பொதுவாக வந்து ஹீரோஸ் பார்த்திங்கன்னா அந்த பயாலஜிக்கல் அந்த ஜியாகிரபிக்கலாக
இருக்கக்கூடிய அதே தோற்றத்தை கொண்டு இருப்பாங்க. இப்போ தமிழ்நாட்டில் எப்படி கொஞ்சம் டஸ்கி கலராக இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு சாதாரண தோற்றமாக டோர் நெக்ஸ்ட் கையாக இருப்பாங்கல்ல, அதே மாதிரி இருக்கக்கூடிய சராசரியாக இருக்கக்கூடிய ஒரு தோற்றம் இருக்கக்கூடிய ஆண் வந்து ஹீரோவாக ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க. அதே வந்து ஹீரோயின் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பர்சனல் வெளி மாநிலத்திலேருந்து வந்தவங்களா இருப்பாங்க, ரொம்ப வந்து கலவராக நல்லா பிரைட்டாக இருக்கவங்களா எடுப்பாங்க. நல்லா நார்மலாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து ஒரு 5 அடியிலேருந்து 5.25 அடிக்குள்ளே தான் சராசரி உயரம் இருப்பாங்க. ஆனால் நம்ம திரைப்படங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதீத உயரமான பெண்களை, மாடலிங்கில் இருக்கக்கூடிய ஒரு பர்ஃபெக்டான பாடி ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய பெண்களை காட்டுவாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை ஆண்கள் தான் வந்து செலிபிரிட்டிஸு சினிமாவை கொண்டாடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆண்களுடைய மனநிலையிலேயே வந்து எல்லாமே இந்த ஆண்களுக்காக உருவாக்கப்பட்ட சமூகம் அப்படிங்கிற காலமாக வந்த ஒரு பதிவு. அதன் காரணமாக அவனை போலவே இருக்கவன் தான் ஒருத்த ஹீரோவாக காட்டப்படுறான். அப்போ அவனை வந்து தானாக உணர்றான். இது வந்து அந்த திரைப்படம் தயாரிக்கிறவங்க வந்து சைக்கலாஜிக்கலாக அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ தன்னை போலவே நினைச்சு கொள்ளும்போது அவன் பண்ணுறது எல்லாமே நான் பண்ணணும், அவன் பண்ணுறது எல்லாமே சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து அவங்க பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. அவங்களுடைய படம் ஓடுறதுக்காக அவன் வெற்றி அடைஞ்சா நான் வெற்றி அடைஞ்சிட்டேன், அவன் தோல்வி அடைஞ்சிட்டா நான் தோல்வி அடைஞ்சிட்டேன்னு நினைக்கிறேன்.